அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். 24ஆம் தேதி கடைசி நாள். அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது. வருகின்ற 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 17 அங்கன்வாடி பணியாளர், 17 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 262 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. இந்த பணிக்கான விண்ணப்பங்களை www.icds.in.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த பணிகளுக்கு இன்று, அதாவது திங்கட்கிழமை முதல் வருகின்ற 24ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை, சனி ஞாயிறு அரசு விடுமுறை நாட்கள் தவிர விண்ணப்பிக்கலாம். தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் ஆகியோர் தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பின்பு அவர்களின் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவார்கள். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் பணிக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். இதற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 25 முதல் 35 வரை ஆகும். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினருக்கு 25 முதல் 40 வயது வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 முதல் 38 வயது வரையும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை ஆகும். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினருக்கு 20 முதல் 45 வயது வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 முதல் 43 வயது வரையும் உள்ளவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ்களை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே வழங்க வேண்டும். விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறப்பு சான்று, தாய் அல்லது தந்தையினுடைய இறப்பு சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழின் நகல்களையும் சுய சான்றொப்ப மீட்டு இணைக்க வேண்டும். நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 24ஆம் தேதி மாலை 5:45 மணிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்.